வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சால்மன் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி நறுக்குனது, ஒரு சின்ன வெங்காயம் சைஸுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வணக்குனீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வணங்கி வந்துடும். இதில் உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி சேர்த்திக்கங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் வணக்கி விடுங்க. இந்த மாதிரி மசாலா நல்லா வணங்கி வந்திருக்கும், பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்திக்கங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது தாளித்து விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பெல்லாம் போட்டு. அப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சதை போட்டு வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மசாலாவில், அந்த வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அலறி விட்டுக்கிட்டே இருங்க இடையில இடையில. இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மசாலாவோட கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ மசாலா எனக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 லிட்டருக்கு இப்போ 300 mlக்கு ஊற்றினா போதும். உங்களுக்கு மசாலா இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். நீங்கள் மசாலாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணியோட அளவை மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. இப்போ பேனை மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இடையில இடையில கிளறி விடுங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிக்கும் மசாலா. அதனால் அடிக்கடி இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா அடி பிடிக்காது. இதுக்கிடையில் இப்போ நம்ம மீனை கழுக்கி எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இல்லை தண்ணி வேணும்னாலும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ சால்மன் மீனை கழுகி வச்சுருக்கோம். அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சால்மன் மீன் மட்டும் இல்லை, வேறு எந்த மீன் கிடைச்சாலும் நம்ம ஊரில் நிறைய மீன் வகைகள் கிடைக்கும். அது எல்லாமே கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம்.